வெல்கம் டு மகை மேக்ஸ் கிளாஸ். நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் தகவல் செயலாக்கத்தில் எடுத்துக்காட்டு 5.6 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி 5.5 வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க. இப்போ கணக்கு பார்க்கலாம். எடுத்துக்காட்டு 5.6 10 × 9 மைனஸ் ஓப்பன் ப்ராக்கெட் 8 × 2 ப்ளஸ் 3 க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. மறு உருவ வரைபடமாக மாற்றுக. ஓகேவா? இதுவும் வரைபட முறையில் எழுத சொல்லியிருக்காங்க. அதை கொஸ்டின் எடுத்து எழுதிக்குவோம். 10 × 9 மைனஸ் ஓப்பன் ப்ராக்கெட் 8 × 2 ப்ளஸ் 3. ஓகேவா? இப்போ இதில் 2 டேர்ம் இருக்குது. இது ப்ராக்கெட்டில் உள்ள டேர்ம் ஒன்று, இந்த ஒரு டேர்மு. இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் என்ன இருக்குது? மைனஸ் குறி இருக்குது. அந்த மைனஸ் குறி எடுத்து ஃபஸ்ட் எடுத்து எழுதிக்குவோம். அது அந்த குறி. இந்த 2 டேர்முக்கும் நம்ம 2 கோடு போட போகிறோம். இது இந்த டேர்முக்கு. இந்த டேர்மில் என்ன இருக்குது? இன்ட்டு இருக்குது. இந்த 2 நம்பருக்கு நடுவில் என்ன இருக்குது? என்ன சிம்பிள் இருக்குது? மல்டிபிள் சிம்பிள் இருக்குது. அந்த மல்டிபிள் சிம்பிள் எடுத்து இங்கே எழுதிக்கிறோம். அதே மாதிரி இந்த 2 டேர்முக்கு இடையில என்ன இருக்குது? ப்ளஸ் சிம்பிள் இருக்குது. ஓகேவா? அதை எடுத்து இங்கே எழுதிக்குவோம். இந்த ப்ளஸ் சிம்பிள் எடுத்து இங்கே எழுதிக்குவோம். ப்ளஸ்ஸு. ஓகேவா? இப்போ இதில் தனியாக ஒரு நம்பர் ஒன்று இருக்குது, 3ங்கிற நம்பரு. அதுக்கு எதுவும் ஒற்ற நம்பரில் இருக்குது, 2 இல்லை. அப்போ அந்த சிம்பிளுக்கு அதை எழுதியாச்சு. அடுத்து இந்த 2 இது இருக்குது பார்த்தீங்களா? 8 × 2. இது 2 நடுவில் மல்டிபிள் சிம்பிள் இருக்குது. அந்த மல்டிபிள் சிம்பிள் எடுத்து இங்கே எழுதிக்குவோம். இந்த மல்டிபிள் சிம்பிளை. இந்த மல்டிபிள் சிம்பிளுக்கு எந்தெந்த நம்பர் மல்டிபிளில் இருக்குது? 8 × 2 நம்பர் இருக்குது. அப்போ அந்த 2 நம்பரையும் இந்த மல்டிபிள் சிம்பிளுக்கு போடுவோம். 8 8 8 2. ஓகேவா? இப்போ 8 × 2ங்கிறத இந்த மாதிரி எழுதலாம். ஓகே. அடுத்து இந்த சைடில் லெஃப்ட் சைடில் உள்ளதுக்கு இன்ட்டு போட்டிருக்கோம். இன்ட்டு போட்டு 2 நம்பர் இருக்குது. அந்த 2 நம்பரையும் இப்படி எழுதணும். மல்டிபிள் பண்ணுறதுனால இப்படி எழுதணும். 10 9 10 9. ஓகேவா? பாருங்கள், அவ்வளோதான். இதுதான் மர உருவ வரைபடம். ஓகேவா? பாருங்கள், ஃபஸ்ட்டு 2 டேர்ம் இருந்ததில் அந்த ரைட் சைடில் உள்ள டேர்மை எழுதியாச்சு, லெஃப்ட் சைடில் உள்ளதும் எழுதியாச்சு. ஃபஸ்ட்டு மைனஸ் எடுத்துக்கிட்டோம் 2 டேர்முக்குள்ளதை. அடுத்தது இந்த 2 டேர்மில் ப்ளஸ் எடுத்துக்கிட்டோம். அடுத்து அதில் ப்ராக்கெட்டில் உள்ளதில் இன்ட்டு இருந்துச்சு, அதை எடுத்து எழுதிக்கிட்டு, இந்த நம்பர் தனியாக இருந்தனால 3ங்கிற நம்பரை தனியாக எடுத்து எழுதிக்கிட்டோம். அடுத்து இன்ட்டு எடுத்து எழுதி அந்த 2 நம்பரையும் எழுதிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் பட்டன்